டெப்ட் மேனேஜ்மெண்ட் எவ்ளோ முக்கியம் சார்? டெட் கடன் வாங்காம ஒருத்தரால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுவும் பண்ண முடியும். எப்ப பண்ணலான்னா, நம்முடைய தேவைகள் குறைவா இருக்கும்போது, நம்ம கடன் வாங்காம மேனேஜ் பண்ணலாம். இப்ப வந்து ஒருத்தரோட நம்ம எப்போதும் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபுட்டு, ஷெல்டர்னா ஹோம், ம். ட்ரெஸ் இது மாத்திரம் எனக்கு போதும். வேற எதுவுமே தேவையில்ல. அப்படின்னு இருக்கிறவங்க கடன் வாங்காம இருக்கலாம். அவங்களும் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய அளவுல ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்ததுன்னா கடன் வாங்குற நிலைமைக்கு தான் ஆவாங்க. இத தவிர்த்து நான் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும். இல்ல வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி இல்லன்னா கூட சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வீடு வேணும். இல்ல நமக்கு வந்து ஒரு மேல் படிப்புக்கு யுஎஸ் போறோம். அந்த மாரி படிக்கணும்னா கூட நமக்கு கடன் வாங்காம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து த காஸ்ட் ஆஃப் அசெட் இன்க்ரீஸ் ஆயிடுது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் கூட நம்ம கடன் வாங்காம வாங்கக்கூடிய நிலைமையில இல்ல. ஏன்னா மொபைல் ஃபோனே இஎம்ஐ வந்ததுனால. இஎம்ஐ வந்துருது 70,000 80,000த்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐஃபோன் வேணும்னா, அந்த அளவுக்கு பே பண்ணா தான் நமக்கு முடியும். ஸோ அதனால கடன் வாங்குறதுங்கிறது ஒரு வாழ்க்கையில நம்மளோட சார்ந்த விஷயமா இருக்கு. கடன் இல்லாம யாராலுமே ஒரு தடவ கூட நான் கடன் வாங்காம இந்த லைஃப்ல இருந்து போயிருக்கேங்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால முடியாது.